ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு சென்சஸோட எக்ஸ்பைரியில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எந்த மாதிரி நடக்கல. ஒரு 600 பாயிண்ட்ஸ் பிரீமியம் 3 மினிட்ஸ் கேண்டல் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு அது உடனே பேரிஷ் ட்ரெண்டா மாறிடுச்சு. அந்த 3 மினிட்ஸ் க்ளோசிங் முடியறதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்ற போது ட்ரேடிங்க உங்களை உள்ள வர வச்சு எப்படி லாஸ் எல்லாம் எடுக்க வச்சு லாஸஸ் எல்லாம் உங்க கேபிட்டல் வைப் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மூவ் பண்ண வைக்கிறாங்க. இன்னைக்கு கால் சைடுக்கான பிரீமியம் டிகே ஆயிடுச்சு, புட் சைடுக்கான பிரீமியம் டிகே ஆயிருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் டிகே பண்றாங்கன்னா இன்னைக்கு செல்லர் தான் பைசா சம்பாதிக்கக்கூடிய மார்க்கெட்டா இருக்கும். மார்க்கெட் மூவ் பண்ணாலும் ஒரு கேண்டல் ஒரு கிரீன் கேண்டல் பண்ணாலும் நெக்ஸ்ட் கேண்டல் பார்க்கும்போது அதோட ரெட் கேண்டல் அதோட பெருசா கீழே வந்து க்ளோசிங் இருக்கு. அப்போ பார்க்கும்போது ட்ராப் மூமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஹியூஜ் கேப் அப் மூமெண்டமா இருந்தா ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நிப்டியா இருந்தா ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேல இல்ல 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஒரு கேப் அப் ஓபன் ஆகுது அப்படின்னும் போது அங்க டிராப்பிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதல். அதே மாதிரி ஒரு 150 பாயிண்ட்ஸ் இல்ல 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ஃபால் ஓபன் ஆகுது அப்படி நிப்டி 50 போது அந்த இடத்துலயும் டிராப் மூமெண்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல பிரீமியம்ல நீங்க பார்க்கணும், லாங்கா பிரீமியம் கேண்டல் போட்டிருக்கா, அந்த லாங் கேண்டல் பிரீமியம் கேண்டலுக்குள்ள இருக்கிற வரையும் ட்ரேட் பண்ணாதீங்க. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் 915 கேண்டல் எவ்வளவு ஹை லெவல்ல மேல போயிட்டு ரிஜெக்ஷன் ஆயிருந்தாலும் சரி அந்த ஹை ஆர் லோவை மார்க் பண்ணுங்க. பிரீமியம்ல இருக்கக்கூடிய கேண்டல்ஸ் மார்க் பண்ணுங்க. அதை பிரேக் அவுட் ஒரு பிரேக் டவுன் பண்ணாத வரையும் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு பயங்கரமான டிராப் மூமெண்டம் பார்த்து வியந்து போயிட்டேன். 600 பாயிண்ட்ஸ் சென்சஸ்ல மேல போயிட்டு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அது 600 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல என்ட்ரிஸ் கொடுத்தவங்க எல்லாம் என்ன கதி? அப்போ மார்க்கெட்ல பொறுத்தவரையும் நிறைய டிராப் மூமெண்டம் நடக்குது. டிராப் ட்ரேடிங்க புரிஞ்சுக்குங்க. டிராப் ட்ரேடிங் நடக்குது அப்படின்னும் போது நீங்க லாஸஸ் எடுத்துட்டு வெளியே வந்துருங்க. பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா கேபிட்டல் வைப் அவுட் ஆகாம பாத்துக்கோங்க. கேபிட்டல் காலி ஆகாம பாத்துங்க. கேபிட்டல் இருந்துச்சுன்னா நாளைக்கு நீங்க ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், இல்ல 4 நாளைக்கு கிடைக்கலாம், இல்ல 1 வீக் கழிச்சு கிடைக்கலாம், இல்ல 1 மாசம் கழிச்சு கிடைக்கலாம். ஆனா கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நீங்க ட்ரேடே பண்ண முடியும். நீங்க அதை ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க அதை கூட ஃபைட் பண்ணி மார்க்கெட் சுப்ரீம் நிறைய வாட்டி சொல்லுவேன். மார்க்கெட் சுப்ரீமா இருக்கும் பொழுது அது கூட நீங்க ஃபைட் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம ஃபைட் பண்ணி நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டினா மார்க்கெட் பெரிய ஆளுன்னு காட்டிட்டு போயிடும். ரைட்டா? அப்போ லாஸ் எடுத்துட்டா பரவாயில்ல, அந்த லாசஸ் வந்து அப்படியே நிறுத்திருங்க. ப்ராஃபிட்டபிளுக்காக நெக்ஸ்ட் டேக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்க. அது கூட ஃபைட் பண்ண வேணாம். ஈவினிங் போயிட்டு 0 பண்ணலாம், இல்ல அப்புறம் ட்ரை பண்ணலாம். என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணி ப்ரோக்கர் சார்ஜ் தான் பே பண்ண வேண்டியது அதிகமான இருக்கும். ஓகே, இதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டும் காத்துட்டு இருங்க. எப்படி கொக்கு ஒத்தை காலில் நின்று மீனை பிடிக்கிறதுக்காக அதனுடைய இறை வரும் பொழுது மட்டும்தான் அதை வேட்டையாடும். சின்ன மீனெல்லாம் விட்டா விட்டுரும், அது சாப்பிடாது. அது பெரிய மீன் வர வரையும் அழகா வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா சின்ன மீனை விட்டதான் சின்ன மீன் செக்யூரா போயிட்டு இருக்கு அப்படின்னு. பயஸ் கூட அதே மாதிரிதான். சின்ன பயஸ் உள்ள வந்துருக்காங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் காட்டும். 1000 rupees 2000 rupees ப்ராஃபிட் காட்டும். உங்களெல்லாம் முன்னாடி வர வைப்பாங்க. அப்புறம் யாரா வெயிட்டான குவான்டிட்டிஸ்ல பை பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்வாங்க? அவங்க கொக்கு போல இன்ஸ்டிடியூட் லெவலுடைய ஹண்டிங் எப்படி தெரியுமா? கொக்கு தான். அப்போ அவங்க நின்று நம்மள அடிச்சுட்டு நம்மளோட பிரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்டபிள் போயிட்டு இருக்கும். உடனே அந்த ஸ்பைக்கை கீழே அடிப்பாங்க. இதுதான் கொக்குனுடைய டெக்னிக் தான். அது யூஸ் பண்றாங்க. எல்லாமே ஹண்டிங். எப்படி ஹண்டிங் பண்ணலாம்? பையரை செல்லர் எப்படி ஹண்டிங் பண்றது, செல்லரை பையர் எப்படி ஹண்டிங் பண்றது, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபைட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நிறைய வாட்டி வைப் அவுட் ஆயிடும். பைசா போட்டுட்டே இருப்பீங்க, லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிக் மணில நீங்க லாஸ் ஆயிருந்தா நிச்சயம் வேண்டாம். லாஸ் ஆயிடுச்சா விட்டுருங்க, நீங்க பரவாயில்ல, இன்னைக்கு பேட் டே நம்ம விட்டுடலாம். ஆனா அது கூட நம்ம ஃபைட் பண்ண லாஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. முதல்ல எக்ஸ்பைரி ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரியில எவ்வளவு நீங்க குவான்டிட்டி லெஸ் பண்ணுங்க. பண்றதுனால சரி, நீங்க 10 லாட்ல பண்றீங்கன்னா நீங்க 2 லாட்ஸ்ல 3 லாட்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். லாஸும் கம்மியா தான் வரும், ப்ராஃபிட்ஸும் கம்மியா தான் இருக்கும். அதனால உங்க சைக்காலஜி டிஃபெக்ட் ஆகாது. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய், தேங்க்யூ.